வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு. ஐயோ நேக்கும் தாண்டா, காலையில காபியை சாப்பிட்டுட்டேன், வயிற்ற கலக்குறது, சீக்கிரம் வெளியே வாடா. சாமி, இங்க ஒரே அடச்சலா இருக்குது. அப்புறம் பேச்சு கழுவாட்டி வேற திட்டுவீங்க. ஏ அப்பா, ஏன் சாமி நேற்றுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டு போனாங்களா? ஏண்டா இங்க தடையம் தெரியுது. வெளியே வாடா. வரேன் சாமி. சீக்கிரம் வெளியே வந்துடுவா. ஏன் சாமி, போன வருஷம் தீபாவளிக்கு வேஷ்டியும் துண்டும் கேட்டனே, வாங்கி தரலையே. எந்த நேரம் பார்த்து கேக்குறது? போன வருஷம் தான் ஆத்துக்காரி கிட்ட சொல்லி ₹1 உனக்கு கொடுக்க சொன்னேனேடா. ஏன் சாமி, ₹1 வேஷ்டி துண்டு வாங்க முடியுமா? இந்த வருஷம் தீபாவளிக்காவது வாங்கி கொடுக்க சாமி. சரி, இந்த வருஷம் 150 கொடுக்க சொல்றேன், மேல் துண்டோட சேர்த்து வாங்கிக்கோ. என்னால முடியல, வெளியே வந்துடு. மாமி, வெறுவனை வந்து நின்று இருக்கே, போய் சரக்கு எடுத்துட்டு வா. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். டேய், மறுபடியும் என்ன வாங்க? சாமி, டீ குடிக்க சரக்கு எடுத்து வந்தேன். எக்ஸிபிஷன் நடக்கிறதுங்க. உனக்கு வர வர அறிவே கிடையாது. அட சீக்கிரம் அடிச்சு போடுங்க. நான் அரைச்சு போட்டு வீட்டுல போய் உழ வைக்க வேண்டாமா? என்னமா பண்ண சொல்ற? எல்லாத்தையும் நானே தானே அடிக்கணும். சரி சரி சீக்கிரம் போடு. அட நீயாவது பரவாயில்லையா, உனக்கு ஒத்தாசைக்கு உன் தங்கச்சியாவது இருக்கிறா. என்ன பாரு, நானே சோப்பு போட்டு, நானே தேய்ச்சு, நானே வலிக்க வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் பரவாயில்லப்பா, முன்பக்கமா வேலை செய்றீங்க. என் வேலையே பின்பக்கமா தான். எந்த வீட்லயும் நான் முன்பக்கமா போக முடியாது. பின்பக்கமா போய் வாரு வாருன்னு வாரி ஒரு நாளைக்கு எவ்வளவு வாரேன்னு தெரியுமா? செய்யும் தொழிலே தெய்வம். அந்த உன்னை நம்பி முகத்தை கொடுத்திருக்கிறாரு, பார்த்து செய்டா, வெட்டுக்கிட்டு விழுந்துற போது. குப்பா, நீ செய்யற தொழில் உனக்கு தெய்வம் மாதிரி, அதை நினைச்சு வருத்தப்படாத. அத வேற எந்த தொழிலுக்காக சொல்லு, எங்க தொழிலுக்கு சொல்லாத. மூக்கு கருகிரும், நெடி தாங்கல, இதுல நாத்தம் சைஸ் வாரி இருக்குது. அவ்வளவு மோசமாவும் இருக்கு. பின்ன உட்கார்ந்து போற நீயே முன்னாடி இருக்கிற மூக்க புடிச்சுக்கிறிய, பின்னாடி வர்ற எங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே சொல்றேன், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஆண்டவன் கிட்ட நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேப்ப? ஆண்டவா, உனக்கு மட்டும் 4 கை இருக்கு, எனக்கு ஒரு 3 கை கொடுன்னு கேட்பேன். 3 கை எதுக்கு? ஒண்ணு வாளிக்கு, ஒண்ணு வாடுறதுக்கு, ஒண்ணு மூக்கு பிடிக்க. ஏ குப்பா, அப்படி தப்பி தவறி ஆண்டவன் முன்னாடி வந்தான்னு வச்சுக்க, அடுத்த இந்த கீழ்ஜாதி பொறுப்ப வேண்டான்னு வேண்டிக்கிய. நல்ல யோசனை தான்.